ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியோடைய ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தோடைய பேர் பில்ஸ் அட்வென்ச்சர். இந்த படத்தை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அப்படியே மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச படத்தை நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வாங்க இப்போ படத்தோட முழு கதையும் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்ல 2 வீசல்ஸை காட்டுறாங்க. வீசல்ஸ்னா அது ஒரு மரநாய் இனத்தை சேர்ந்ததுங்க. ஒன்னு பேரு ஸ்கிராச்சர், இன்னொரு பேரு ஃப்ளஃபி. சோ இதுங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சின்ன உடம்பு, குட்டி காலங்களா இருக்கக்கூடிய இது ஒரு பாலூட்டி இனத்துக்கு சேர்ந்ததுங்க. இப்போ சாப்பிடறதுக்காக சிட்டிக்குள்ள வந்து சாசேஜை திருடிக்கிட்டு அதுங்க போய்கிட்டு இருக்குதுங்க. பின்னாடியே இது மாதிரி இன்னும் கொஞ்சம் சைஸ்ல பெரிய வீசல் இதுங்க எடுத்துட்டு போறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அதுங்க ரெண்டும் ரொம்ப வேகமா அங்கேயும் இங்கேயும் தாவி குதிச்சு அந்த சாசேஜை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு சிலை, பெரிய சிலையா இருக்கும், அந்த சிலை மேல ஏறி போயிடுதுங்க. பின்னாடியே இந்த பெரிய வீசலும் போகுது. அங்க இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இவதான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவ பேரு பில். இவ ஒரு துணிச்சலான நாடோடி பெண். இவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, இவ ஒரு அனாதை. சோ அங்க இந்த பெரிய வீசல் பாக்குறத அவ பாத்துடுறா. உனக்கு பசிக்குதா, உனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லையா, கவலைப்படாத, நாங்க இருக்கோம், இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாசேஜ்ல ஒண்ணு அதுக்கு கொடுக்குறேன். உனக்கு பேரு நான் வைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு காப்ளின்ட்டு பேரை வைக்கிறேன். சோ பாரு, இதுதான் நம்மளுடைய சிட்டி, இது பேரு ஃபாகிபா. இனி நம்ம எல்லாம் இங்கதான் ஒன்னா இருக்க போறோம் அப்படின்ட்டு அவ சொல்றா. அங்கதான் படத்தோடைய டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பில் சாப்பாட்டுக்காக சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அதிகபட்சமா அரண்மனையில இருந்து தான் சாப்பாட்டுகளை திருடிட்டு போயிட்டு இருப்பா. அங்க இருக்கிற ஒரு காவலர், இவர் பேர் குரோபர். இவளை எப்படியாவது பிடிக்கணும்ட்டு இவன் மேலேயே கண்ணா இருப்பாரு. அப்படிதான் ஒரு தடவை இவளை பிடிக்கிறதுக்காக ஒரு பொரிய வச்சிருப்பாரு. ஒரு பள்ளத்தை நோண்டி அங்க நிறைய சாப்பிடுறதுக்கான பலகாரத்தை வச்சிருப்பாரு. ஆனா அந்த காவலருடைய கண்ணை மறைச்சு பில் எப்படியோ அந்த சாப்பாட்டு பொருட்களை திருடிட்டு போயிடுறா. பில்லும் அந்த உணவை திருடிக்கிட்டு வந்துட்டு இருப்பா. வழியில அவ வயசுல சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. அந்த பசங்க கூட விளையாடலான்னுட்டு பக்கத்துல போறா. உடனே அந்த பசங்களுடைய அப்பா அம்மாங்க வந்து, இங்க விளையாடாதீங்க, அங்க ஸ்பிரிட் நிக்குது அப்படின்ட்டு அந்த பசங்களை கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க. இது கேட்டதும் பில்லு ரொம்பவே வருத்தப்படுறா. இவளுக்கு ஸ்பிரிட்னு பேரை வச்சதே இந்த குரோபர் தான். அந்த பள்ளத்துல விழுந்த குரோபரை பார்த்து அந்த வழியா வர ட்ரிஸ்டன், நீ எதுக்குமே லாயக்கு கிடையாது அப்படின்ட்டு திட்டுறான். இந்த ட்ரிஸ்டன் தான் இப்போதைய ராஜாவா இருப்பான். இந்த நாட்டோடைய உண்மையான ராஜா சாகரப்போ ராஜாவுடைய மகன் சின்ன பையனா இருக்கிறதுனால பொறுப்பையெல்லாம் இந்த பிரதிநிதியான ட்ரிஸ்டனை எடுத்துக்கிறான். சோ இந்த சம்பவம் நடந்து 15 வருஷங்கள் ஆகுது. இப்போ இந்த இளவரசருக்கு 20 வயசு ஆக போகுது. மறுநாள் இவருக்கு பிறந்த நாளும் பண்ண இருக்கிறாங்க. அதோட அவருக்கு பட்டாபிஷேகமும் நடக்க இருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ட்ரிஸ்டன் ரொம்பவே கோவப்படுறான். இத்தனை வருஷங்களா கட்டி காத்த இந்த பொன் பொருள் ராஜ்யத்தை எல்லாம் இவனுடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்கணுமா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவனுடைய கோவத்தை அங்கே அவன் முன்னாடி இருக்கிற ஒரு சேர்ல வாழலை எடுத்து அடிச்சு வீசிக்கிட்டு இருக்கிறான். மறுநாள் ரோலண்டோடைய பிறந்த நாளும் அவனுக்கு பட்டாபிஷேகமும் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுடைய அன்பளிப்பாய் அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பில்லும் மாறு வேஷத்துல வர, ஏன்னா நல்ல ஒரு ருசியான சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக. அதே இடத்துல ஜிக்லர் என்ற ஒரு ஜோக்கரும் வரான். இவன் ஜோக் பண்றது மட்டும் இல்லாம ஒரு பப்பெட் ஷோவும் பண்றவனா இருப்பான். அதனாலேயே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவனை பப்பெட் ஷோ பண்ண வேண்டாம், நீ வேணா காமெடி பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா இந்த ஜிக்லர் பப்பெட் ஷோ பண்ண ஆரம்பிச்சனாக்கா இருக்கிற உண்மையை சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் திட்டிட்டு இருப்பான். அதனாலேயே இவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க. அதையும் மீறி யாருக்கும் தெரியாம இவன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடுறான். மறுபக்கம் காளமாட்டுக்கு கொம்ப வச்ச மாதிரி ஒரு லேடி வந்து இறங்குறாங்க. இவங்க வேற யாருமே இல்ல, ரோலண்டோடைய அத்தையா இருப்பாங்க. வந்ததுமே ரோலண்டை கூப்பிட்டு, உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த விஷயத்த பத்தி நீ ட்ரிஸ்டன் கிட்ட சொல்லாத, உன்னுடைய அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஷரை மறைச்சு வச்சிருக்கிறாரு, அந்த இடம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ தேடி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பில்லும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் அதே சமயத்துக்கு அந்த ட்ரிஸ்டனும் வந்துடுறான். அத்தைக்கிட்ட பேசினது போதும், வா நாம 2 பேரும் தனியா பேசலான்னு சொல்லிட்டு ரோலண்டா இந்த ட்ரிஸ்டன் தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போறான். இந்த பக்கம் குரோபருக்கு ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ஸ்கிராச்சர், ஃப்ளஃபி, காப்ளின் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுங்களை பிடிக்கிறதுக்காக இவன் துரத்திக்கிட்டே போறான். மறுபக்கம் பில்லும் மாட்டிக்கிறான். இவங்க 4 பேரும் அவன் கண்ணை மறைச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு உயரமான இடத்துக்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அதே இடத்துக்கு தான் ட்ரிஸ்டன் ரோலண்டா கூப்பிட்டுன்னு வரான். அப்போ அவன் சொல்றான், 15 வருஷங்களா இந்த ராஜ்யத்தை நான் தான் பாத்துக்கிட்டேன், இப்போ உனக்கு கொடுக்க எனக்கு கஷ்டமா இருக்கு, நானே பாத்துக்கிறேன் விட்டுடுன்னு சொல்றான். இவ்வளவு வருஷமா நீங்க பாத்துக்கிட்டீங்க, இப்போ நான் பாத்துக்கிற வயசு வந்துடுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே ராஜ்யத்தை நானே பாத்துக்கிறேன்னு ரோலண்ட் சொல்றான். சரி அப்படின்னா இந்த ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு உனக்கு பலம் தேவை, இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி எதையோ குடிக்க கொடுக்குறான். அவனும் குடிக்கிறான்.
அப்போ அந்த ட்ரிஸ்டன் ரோலண்டு கிட்ட ஒரு சின்ன கதையை சொல்றேன் கேளுன்னு சொல்றான். சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் ராஜானாக்க ஒரு பயம், மரியாதை, புகழ்ந்து பாராட்டுறதை பார்த்து எனக்கும் அந்த ஆசை வந்துச்சு. ஆனா எனக்கோ என் காட் மதர் கிட்ட சேர்ந்து மேஜிக் ஸ்பெல்ல கண்டுபிடிக்கிற வேலையா இருந்தது. அப்போதான் நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை ராஜாவுக்கு குடிக்க கொடுத்து அவரை சாகடிச்சிட்டேன். அந்த பழியை என் காட் மதர் மேல போட்டேன். அந்த கொலை குற்றத்துக்காக அவங்கள சபிக்கப்பட்ட ஒரு காட்டுக்கு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டேன்னு சொல்றான். அதே மாதிரி தான் நீயும் இப்போ சாக போற. உனக்கு கொள்ளை நோவு வந்து செத்துட்டேன்னு மக்களை நம்ப வச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க குரோபர் வந்துடுறான். இந்த பக்கம் ட்ரிஸ்டனோட நாய் பேரு நகெட். அது வச்சிருந்த எலும்பு துண்டை காப்லி கவ்வின்னு போயிடுது. அதை பொடுங்கிறதுக்காக நகெட் பின்னாடியே வருது. அங்க கரெக்டா பில் அதை பார்த்து ஒரு பாத்திரத்துல விட்டு அடைச்சிடுறா. அங்க லிக்விட குடிச்ச ரோலண்ட் கண்வெளிக எல்லாம் பிதுங்கி வெளியே வர மாதிரியாகி வாட்ட சாட்டமா இருந்தவன் அவன் மெலிஞ்சி தலையில இருந்து பாதி கோழியாவும் மீதி பூனையாவும் மாறிடுறான். ஏதோ சத்தம் வருதுன்னு பார்த்தா இந்த பக்கம் பில்லும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சத்தத்தை கேட்டு ட்ரிஸ்டன் அவங்கள பிடிக்க சொல்றான். குரோபர் கிட்ட இருந்து அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் அதே சமயம் பிரின்ஸ் ரோலாண்டு கிட்ட போறா. உன்னை என்னால மட்டும்தான் மனுஷனாக்குறதுக்கான வழியை காட்ட முடியும். அப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உங்க அப்பாவுடைய ட்ரெஷரை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ற. முடியாதுன்னு சொல்லி நேரா அவனோட அத்தை கிட்ட போய் பேசுறான். இவனும் அறக்குற உயிரினமா இருக்கிறதால அவன் பேசுறது என்னன்னே புரியாம என்னை பார்த்தா கிண்டல் பண்றேன்னு சொல்லி காலால எட்டி ஒரே உதைச்சதும் நேரா பில் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து விழறான். இப்ப கூட ஒன்னும் இல்ல, என்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். ட்ரெஷரை எனக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்குறான். அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். அந்த வழியா குரோபர் வர்றதை பார்த்த பில் பக்கத்துல இருந்த பிரின்சஸ் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறான். குரோபருக்கும் இவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்த பக்கம் ஒரு தருதலை பொண்ணு போறத பாத்தீங்களான்னு கேட்குறான். நான் யாரையும் பார்க்கல குரோபர்னு சொல்றான். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். எனக்கு மட்டும் இல்ல, உன் பேரு இந்த ஊருக்கே தெரியும். நீ பலசாலின்னு தெரியும். அதுக்காக தான் உன்னோட பதவியும் உயரப்போகுது. அதுக்கு நானும் உனக்காக சிபாரிசு பண்றேன்னு சொல்ற. அதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவனும் ரொம்பவே குஷியாயிடுறான். அந்த வழியா ஒருத்தன் பிரின்ஸ் ரோலாண்ட ஒரு பஃபெட் பவுல்ல எடுத்துன்னு போறான். அதை பார்த்து கத்திக்கிட்டே குரோபரும் ஓடுறான். அவன் பின்னாடி பில்லு, ஜிக்லர், 3 வீசல்ஸும் ஓடுதுங்க. உள்ள பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. பிரின்ஸை காணும்னு ஆளாளுக்கு ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ட்ரிஸ்டன் வரான். இதை பார்த்த ஜிக்லர் அவனை டைவர்ட் பண்றதுக்காக பப்பெட் டாக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஆளுங்க அவன் பேசுறத கேட்க கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் சத்தமா மியூசிக் வாசிக்கிறாங்க. இவங்க எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்க அங்க ஒரு டேபிள் மேல பிரின்ஸ் இருக்கிறத பார்த்து ட்ரிஸ்டைன் அதுகிட்ட ஓடுறான். அதுக்குள்ள ஸ்கிராட்ச், காப்லி, ஃப்ளஃபி மேல இருந்து ரோப்பை கட் பண்ணி எடுதுங்க. மேல இருந்து ஹேங்கிங் லைட் கீழே விழ அதுல பிரின்ஸ் ரோலண்ட் நடுவுல இருந்த டேபிள் மேல மாட்டிக்கிறான். ரோப்போட அந்த டேபிள் வெளியே போக அதுல மாட்டிக்கின ஜிக்லரும் கூடவே போறான். டேபிள் போன ஃபோர்ஸ்ல ட்ரிஸ்டைன் கீழே விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள பில்லும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கீழே குதிக்கிறாங்க. இவங்க விழுந்த அந்த டேபிள் ஒரு ரோலர் மேல விழுந்துடுது. அவங்க விழுந்த அந்த ஸ்பீடுக்கு அந்த ரோலர் அப்படியே உருண்டுகிட்டே போகுது. அதுல குரோபரும் மாட்டின்னு உருள்றான். இப்படி ரொம்ப தூரத்துல போய் அந்த ரோலர் ஸ்டாப் ஆகி விழுந்துடுது. அங்க பில்லு அரைக்குறை கோழியா பூனையா இருக்கிற ரோலண்டை தூக்கின்னு போறா. எங்க போறன்னு ஜிக்லர் கேட்கறான். அந்த சபிக்கப்பட்ட காட்டுக்கு தான்னு சொல்றா. அப்படி சொல்லிக்கிட்டே உனக்கு அங்க போக வழி தெரியுமான்னு ஜிக்லரை கேட்குறா. அதுக்குள்ளேயே குரோபர் வந்து எனக்கு வழி தெரியும் பிரின்சஸ்ன்னு சொல்லி அந்த பதவி ஆசைக்காகவும் பிரின்ஸை காப்பாத்துறதுக்காகவும் கூட்டின்னு போறான். போற வழியில இருட்டாகுது. அங்கேயே ஒரு இடத்துல தங்குறாங்க. பில் ஒரு பிரின்சஸ்ன்னு நம்பிக்கிட்டு அவளுக்கு குடிக்க சூடா சூப் எல்லாம் தரான். இன்னொரு பக்கம் ஜிக்லர் ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருக்கான். குரோபர் ஒரு உடன் டாலை செஞ்சு பில்லுக்கிட்ட அன்பளிப்பா கொடுக்குறான். இவளும் அதை சும்மா வாங்கி வச்சுக்கிறா. இதை பார்த்துட்டு இருந்த ஜிக்லர் அவகிட்ட வந்து அவர் அன்பா வந்து கொடுத்தாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதான்னு சொன்னதும் குரோபரை பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அந்த பக்கம் ட்ரிஸ்டைன் அவனுடைய ஆட்களை கூட்டின்னு அந்த பில்லும் அவ கூட்டாளிங்களை சாகடிக்க சொல்றதுக்காக ஒரு அடியாளை வந்து மீட் பண்றான். அவனும் ஏதோ அன்லிமிட்டெட் மீல்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி அம்பாசிடர் பிளஸ்ங்கிற ஒரு பிளானை சொல்றான். இந்த பிளானை சூஸ் பண்ணீங்கன்னா அன்லிமிட்டெட்ல யாரை காட்டுறீங்களோ அவங்கள கொலை பண்ணுவோம், கூடவே போனஸா சாகடிக்கிறதுக்கு முன்னாடி டார்ச்சரும் பண்ணுவோம்னு சொல்றான். இந்த மூர்க்கத்தனமா பேசுறவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ட்ரிஸ்டைனும் அவனுடைய ஆட்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ ட்ரிஸ்டன் கிட்ட பில்லோட ஒரு துணி பீஸ் இருக்கும். அதை நகெட்டுக்கிட்ட மூந்து பார்க்க வச்சு எந்த வழியில பில்லும் அவளுடைய ஆளுங்களும் போனாங்களோ அந்த வழியிலே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாம் அந்த வயசான மெஜிஷியனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடலான்னு பில் சொல்றா. எல்லாரும் தனித்தனியா போய் தேடுற சமயத்துல பில்லு ஒரு காலடி அச்ச பாக்குறா.
உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க இங்க தான் எங்கேயோ மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி இருந்து அந்த பாட்டி வந்துடுறாங்க. இது ஏன் இடம், நீங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேஜிக் ஸ்டிக் மேலதான் வந்திருப்பாங்க. அதுவும் சும்மா ஜெட்டு மாதிரி பறந்து போயிடுது. பின்னாடியே பில்லும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போறா. அந்த மெஜிஷியன் பாட்டிக்கிட்ட நீங்க தான் ஃபாகிபாவையும் அந்த நாட்டு இளவரசரையும் காப்பாற்றணும், எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னெல்லாம் பேசி ஒரு வழிய பாட்டியை சமாதானம் பண்ற. அதுக்கு பாட்டி சரி நான் பிரின்ஸை நார்மலாக மாத்துறேன், அதுக்கான லிக்விட்ஸ் என்கிட்ட இருக்கு, ஆனால் அதோட இன்னொரு அசத்தியமான பொருள் ஒன்று தேவைப்படுது, அதை நீ கொண்டு வந்தாதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மருந்து தயாரிக்க முடியும். அது என்ன பொருள்னா யூனிகானோட சாணியை எடுத்துன்னு வர சொல்றாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் அந்த சாணியை எடுத்துன்னு வர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அந்த சாணியோட வரோம் அப்படின்னு பில்லும் அவளுடைய டீமும் கிளம்பி போறாங்க. ரொம்ப தூரத்துல பனிகளால கூடி இருக்கிற மலை ஒன்று தெரியும். அங்க போனா ஒருத்தன் ஆடு மேய்ச்சுன்னு இருப்பான். அவங்கிட்ட இங்க ஏதாச்சும் யூனிகார்ன் இருக்கா, நீங்க அதை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் இங்க பல வருஷங்களா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அப்படி எந்த யூனிகார்னையும் நான் இங்க பார்க்கலன்னு சொல்றப்போ தூரத்துல கலர் கலரா மிக்ஸ் ஆகிருக்கிற யூனிகார்னோடைய சாணியை பில் பார்த்துட்டு அதை எடுக்க போறா. ஆனா குரோபரோ நீங்க போகாதீங்க, நீங்க பிரின்சஸ், நான் போய் அந்த சாணியை எடுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ வெயிலா இருந்த அந்த இடம் மேகம் மூட்டமா ஆயிடுது. இந்த பக்கம் ஜிக்லர் அந்த மனுஷனை பார்த்து பயப்படுறான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவன் அப்படியே ஒரு பயங்கரமான யூனிகானா மாறிடுறான். அதை பார்த்து ஜிக்லரும் கத்துறான். அந்த சாணியை எடுத்துன்னு ஓடுன்னு பில்லு குரோபர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த யூனிகான் ஜிக்லரை முட்டுறதுக்கு துரத்திக்கிட்டே ஓட ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அங்கிருந்து அவங்க எல்லாரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில போயிடுறாங்க. சூரியனோட வெளிச்சம் அது மேல பட்டதும் பழையபடி மனுஷனா மாறிடுறான். அவன் இப்படி மாறுறது அவனுக்கே தெரியாம இருக்கும். ஒரு வழியா யூனிகான் கிட்ட இருந்து தப்பிச்சு அதோட சாணியை எடுத்துன்னு வந்து பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் எல்லா கலவைங்களை மிக்ஸ் பண்ணி பிரின்ஸுக்கு குடிக்க கொடுத்ததும் கொஞ்ச நேரத்திலேயே மனுஷனா மாறிடுறான். இவளெல்லாம் உதவி செஞ்சதுக்காக தேங்க்ஸ் ஸ்ப்ரைட்னு ரோலாண்ட் சொல்றான். இதை கேட்டுக்கிட்ட குரோபர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய், நீ ஒரு பிரின்சஸ்ன்னு தானே நீ சொல்றதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கு ஆசையை காட்டி ஏமாத்திட்ட. சே, நீ சொன்னதையெல்லாம் நான் செஞ்சனே, என்ன சொல்லணும், நான் இனிமே உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். மறுபக்கம் ஜிக்லர் பில்லுக்கிட்ட, அப்போ நீ இந்த பொக்கிஷத்துக்காக தான் இவ்வளோ எல்லாம் பண்ணியா, உனக்கு பணம் தான் முக்கியமாயிடுச்சுலன்னு சொல்றான். அனாதையா கையில காசு இல்லாம இருந்துப்பாரு, இந்த உலகம் உன்னை மதிக்கதா இல்லையான்னு தெரியும். இந்த சின்ன வயசுல நான் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு பணம் முக்கியம்தான். அதோட என்ன மாதிரி இருக்கிற அநாத பிள்ளைங்களுக்கு நான் உதவி செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதே சமயம் நம்ம பிரின்சஸை நார்மலாக ஆக்கிடணுங்கிறதும் என்னுடைய ஏமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோபர் கிட்ட சாரி கேட்கலான்னு இருப்பா. இந்த பக்கம் குரோபர் ஃபீலிங்கா வெளியே வந்தா முன்னாடி ட்ரிஸ்டனும் அவனுடைய ஆளுங்களும் பாகுபலியில வர படைய போல வந்து நிக்கிறாங்க. ட்ரிஸ்டன் குரோபரை பார்த்து, நம்பிக்கை துரோகி, கூடவே இருந்து குளிப்பறிக்கிறியா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அவனை சாவடிக்க அம்பை ஏவி விடுறான். அப்போ பில் அதை பார்த்து குரோபரை காப்பாத்துறதுக்காக அவ குறுக்க வரா. அம்பு அவன் நெஞ்சில குத்திடுது. இதை பார்த்து கோவப்பட்ட ரோலாண்ட் கோவமா எல்லாரையும் அடிக்கிறான். அதுல ஒருத்தன் ரோலாண்டோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவனை அங்கிருந்து தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த ஜிக்லர், குரோபர், மெஜிஷியன் பாட்டியை கைது பண்ணி இவங்க எல்லாம் இழுத்துன்னு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3 வீசல்ஸுங்க பில்லுகிட்ட வந்து அவ மேல ஏறி இறங்குறதுன்னு பண்ணி அவளை எழுப்ப பாக்குதுங்க. சில நொடிகள்லயே அவ கண்ணை முழிக்கிறா. குரோபர் கொடுத்திருந்த பொம்மையை நெஞ்சுக்கிட்ட வச்சிருந்திருப்பா, அதனாலதான் குத்தன அம்பு இந்த பொம்மைக்கு பட்டு இவ உயிர் தப்பிச்சுக்கிட்டா. உடனே ரோலாண்ட் என்ன ஆனான்னு பாக்குறா. அவன் ஒரு பாறையோட எட்ஜை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நல்ல வேளையா அங்க மேஜிக் ஸ்டிக் இருக்கும், அது மேல உக்காந்ததும் சும்மா ராக்கெட் ஸ்பீட்ல போறான். அந்த பாறை கிட்ட நெருப்பு வேற எரிஞ்சிட்டு இருக்கும். சூடு தாங்காம அங்க இருந்து கீழே விழுந்துடுறான். உடனே பில்லு போய் அவனை காப்பாத்தின்னு மேல வந்துடுறான். அதுல இந்த 3 வீசல்ஸுங்களையும் கூப்பிட்டுன்னு எல்லாரும் அரண்மனைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்பவே பிரின்ஸ் ரோலாண்ட் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பொக்கிஷன் கிடைச்சா நான் உனக்கு தான் தரப்போறேன்னு சொல்றான். இங்க இந்த ட்ரிஸ்டன் ஃபாகிபா மக்கள்கிட்ட இந்த 3 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம பிரின்ஸ் ரோலாண்டை சாகடிச்சிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த குரோபர் தான் சொல்லிட்டு இவன் செஞ்ச குற்றத்துக்காக இவன் தலையை வெட்டணும்னு சொன்னதும் அந்த அடியாள்ல ஒருத்தன் அவனை வெட்டுறதுக்காக அருவாவை எடுத்து ஓங்குறான். அந்த டைமுக்கு பில் வந்து குரோபரை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ரோலாண்ட், குரோபர், பில் அந்த ட்ரிஸ்டனுடைய அடியாளுங்க கூட ஃபைட் பண்றாங்க. தெரிஞ்சதும் மக்களும் ஆளாளுக்கு கையில கிடைக்கிற பொருளுங்களோட அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துன்னு இருந்த ட்ரிஸ்டன் அவனுடைய நகை
நகெட்டை லேபுக்கு தூக்கின்னு போய் ஒரு ஸ்பெல்ல அதுக்கு குடிக்க கொடுக்குறான். உடனே நகெட் பெரிய டிராகன் டாகா மாறிடுது. வாயில இருந்து ஃபயர் பால்ஸா வேற வந்து எல்லாரையும் அழிக்க பாக்குது. அங்க இருந்த ராஜாவோடைய ஸ்டாச்சு மேல ஃபயர் பால் விழுந்ததும் கிராக் ஆகுது. அப்போ குரோபர் பில்லும் அந்த ஸ்டாச்சு மேலதான் நின்று ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெருசா மாறி இருக்கிற இந்த நக்கெட்டை சின்னதாக்குறதுக்காக மேஜிஷியன் பாட்டியும் ஒரு கெமிக்கலை ரெடி பண்றாங்க. எப்படியாச்சும் இந்த ஸ்பெல்லை அதுக்கு குடிக்க கொடுத்தா அது நார்மலான டாகா மாறிடும்னு சொல்லி அந்த ஸ்பெல்லை பில்லுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவளும் அதை அந்த நக்கெட்டுக்கு கொடுக்க பாக்குறா. இந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்கிற ஸ்டாச்சு உடஞ்சு விழுற மூமெண்ட்ல கையில வச்சிருந்த அந்த ஸ்பெல் கீழே விழுந்து உடஞ்சிடுது. கிராக்கா இருந்த ஸ்டாச்சுவுக்கு நடுவுல ட்ரெஷர் இருக்கிறத எல்லாரும் பார்த்துடுறாங்க. ட்ரிஸ்டைனும் பார்த்துடுறான். இந்த டிராகன் ஃபயர் பால் போட வாயை திறந்ததும் சிக்கன் போன்ல விழுந்த ஸ்பெல்ல டிப் பண்ணி கரெக்டா அது வாய் திறக்கிறப்ப போட்டுடுறா. அது உள்ள போனதும் அப்படியே அது சின்னதாகவும் மாறிடுது. ட்ரிஸ்டைனும் கீழே விழுந்துடுறான். இந்த ஸ்டாச்சு உடஞ்சி கீழே விழுது. குரோபர் ஒரு பாக்ஸ்ல அந்த வீசல்ஸையும் பில்ஸையும் உள்ள விட்டுடுறான். உன் கூட டிராவல் பண்ண இந்த அட்வென்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அடுத்த ஜென்மம் இருந்தா பார்க்கலன்னு சொல்லி அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ ட்ரிஸ்டைனை ரோலண்ட் காப்பாத்தி அவனை சைட்ல இழுத்துடுறான். அதுக்கப்புறம் ஜனங்க அவனை நல்லா அடிச்சு இந்த ஃபாகிபான் நாட்டுல இருந்தே வெளியே துரத்திடுறாங்க. அவன் கூட இருந்த அவனுடைய எல்லா கூட்டாளிகளும் ஓடிடுறானுங்க. அந்த பக்கம் ஸ்டாச்சு கீழே விழுந்துடுது. தேடிட்டு இருந்த ட்ரெஷரும் கிடைக்குது. சேஃபா கீழே விழுந்த பில் எந்திரிச்சு குரோபரை தேடுறான். அவனும் அங்க அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடப்பான். பில் ஓடி போய் எந்திரி குரோபர் எந்திரி, நீ சாக்க கூடாதுன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சுன்னு அழுதுட்டு இருப்பான். அப்போ அவன் எந்திரிக்கிறான். இதை பார்த்து பில் ரொம்ப சந்தோஷப்படுறான். கிளைமேக்ஸ்ல அந்த மெஜிஷியன் பாட்டி அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ரோலண்ட் நாட்டோடைய ராஜாவாயிடுறான். பில்லுக்கு கொடுத்த ட்ரெஷரை அவ வேண்டான்னு சொல்லி என்ன மாதிரி அனாதையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இதை வச்சுக்கோங்கன்னு பில்லு திருப்பி கொடுத்துடுற. இனிமே இந்த ஃபாகிபாக்கு அனாதையா யார் வராங்களோ அவங்கள இந்த நாடு தத்தெடுத்துக்கும். அவங்க இனி அனாதையா இருக்க மாட்டாங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, ஹவுசஸ், பிளேயிங் திங்ஸ்ன்னு எல்லா வசதிகளும் செஞ்சு தரப்படும்னு சொல்றான். ட்ரிஸ்டைன் குரோபரை ஆரம்பத்துல இருந்தே நீ எதுக்கும் உதவாதவன், ஒரு உதவாக்கரனே திட்டிட்டு இருப்பான். ஆனா இந்த அட்வென்ச்சர்ல ராஜ்யத்தையும் ராஜாவையும் ஒரு பலசாலியா போராடி காப்பாத்துனதுக்காக குரோபரை பாராட்டி இந்த நாட்டோட படைத்தலைவருங்கிற பதவியும் கொடுத்திருப்பாங்க. அப்போ அங்க இன்னொரு குட்டி வீசல் வருது. அதை தூக்கிக்கின்னு மேல போய் நின்னுட்டு நீயும் அனாதையா, உனக்காக நானும் இந்த நாடும் இருக்கும், இனி இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. சோ இந்த பில்ஸ் அட்வென்ச்சர்ஸ்ங்கிற படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.